Hello aspirants. Article 1 of the Indian Constitution பத்தி தான் இந்த ஷார்ட்ஸ்ல பார்க்க போறோம். Article 1 பாத்தீங்கன்னா பார்ட் 1ல இந்த யூனியன் அண்ட் டெரிட்டரி அப்படின்ற ஹெட்டிங் கீழ வந்துரும். இந்த Article 1ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நேம் அண்ட் டெரிட்டரி ஆஃப் த யூனியனை வந்து டீடைலா எலாபரேட்டா சொல்லிருக்காங்க. சோ அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, இந்தியா தட் இஸ் பாரத் இஸ் a யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இந்தியாவுக்கு அதர் நேம் பாரத் அப்படின்றது இருக்கு அப்படின்றத கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லிருக்காங்க. ரீசெண்டா நம்ம வந்து ஒரு இஷ்யூ கூட பார்த்திருப்போம், பாரத்ன்ற நேம் சேஞ்ச் பண்றாங்க அப்படின்ற மாதிரி. அதெல்லாம் எதுவும் இல்ல, ஆல்ரெடி கான்ஸ்டிடியூஷன்ல வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க இந்தியா தட் இஸ் பாரத். அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இந்தியா வந்து இட்ஸ் a யூனியன் ஆஃப் ஸ்டேட், அதாவது இந்தியால இருக்கக்கூடிய எந்த ஸ்டேட்டுக்குமே இந்தியா விட்டு பிரிஞ்சு போறதுக்கான ரைட்ஸ் கிடையாது. அதனால தான் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்தியாவோட ஸ்டேட்ஸ் அண்ட் டெரிட்டரிஸ் எல்லாமே என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்ல மென்ஷன் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. மொத்தமா எத்தனை ஷெட்யூல் இருக்கு இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் தேர்ட் பாயிண்ட் பாருங்க, இந்தியாவோட டெரிட்டரியை பொறுத்த வரைக்கும் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்டேட், டெரிட்டரி ஆஃப் த ஸ்டேட்ஸ், நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் எல்லாமே வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யூனியன் டெரிட்டரி, ஃபார் எக்ஸாம்பிள் பாண்டிச்சேரி, லடாக், இந்த மாதிரி யூனியன் டெரிட்டரிஸ். அதே மாதிரி இந்தியா இன் ஃபியூச்சர்ல வேற ஏதாச்சும் டெரிட்டரிஸ் வாங்குறாங்க அப்படின்னா அதுவுமே இன்க்ளூட் ஆகும் அப்படின்றத இதுல சொல்லியிருக்காங்க.